கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்பினவர்கள் கைவிடுகின்ற நிலை, வியாதிகள், நஷ்டங்கள், இவை அனைத்தையும் பார்த்து என்னடா வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா என்று சொல்லி விரக்தியிலே வாழ்வை முடித்து கொள்ள கூட நீங்கள் துடிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது பரிசுத்த ஆவியானவர், இறை வார்த்தை. அதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பச்சிலையோ மருந்தோ உங்களுக்கு குணமளிக்காது, மாறாக ஆண்டவரின் வார்த்தையே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதாய், சுகம் கொடுக்கக்கூடியதாய், விடுதலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கின்றது. ஆவியானவர் உங்களுக்குள் புக நீங்களும் உயிர் பெற்று எழும்பி நின்று பிரகாசிக்க முடியும். ஆகவே இந்த ஏக்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே முழந்தாள் படியிட்டு, மடிந்து போயிருக்கிற எனக்கு, உலர்ந்து போன என்னுடைய எலும்புகளுக்குள்